உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் என்ன பாடலாம் பட போறீங்கன்னு நான் பார்க்கத்தான் போறேன். அப்பா, எதுக்குப்பா உனக்கு இவ்ளோ கோவம்? யார் மேல அப்படி கோவம்? அழகர் மாமா மேலையா? அவரு என்ன பண்ணாருன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மகளை சந்தோஷமா தானே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்குப்பா உனக்கு கோவம்? ஏய், இதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. உன் வயசுக்கு ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாக்கு நீ? எதுனாலும் அப்பா தானே வரணும் உனக்கு. வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? பார்க்க தானே போறீங்க. நானும் என் புள்ள ஆண்டாளும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. ஏய், இந்த தர்பலிங்க எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமாடி உனக்கு? ஏதா, நீ என்ன பெத்தவ தானே? உனக்கு தெரியாது? அந்த அழகர் பையன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே என் மரியாதை போச்சு, ஊருக்குள்ள என் மதிப்பு போச்சு, அம்புட்டும் போச்சு. அவனால நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? ஏய், இங்க இருங்க. இதெல்லாம் வெறும் ஆரம்பத்தை. இனிமேதான் இருக்கு அவனுக்கும். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை நம்பிக்கிட்டு நீங்க கூட இருக்கீங்க பாத்தீங்களா? அம்புட்டு பேருக்கு இருக்கு. ஏ பவித்ரா, கதவு மூடி. ஏய், மூடுன்னு சொல்றல, போடி. போமா 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 போ. யாரு கிட்ட? என்னடா சொன்ன? என் பேர் என்ன சும்மா விட மாட்டியா? இப்படியே உன்னை அறுத்து துண்டு துண்டா கருவாடை ஆக்கிடுவேன். நாங்களும் ஏதோ போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா நீ திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கியா? என் மருமக தாலி அருந்துட கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இல்லைன்னா உன்னையெல்லாம் இந்நேரம் விஷம் வச்சு கொண்டு இருப்பேன். அத்தை, இந்த ஆளு கட்டின தாலிக்கெல்லாம் மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. என்னைக்கு பச்சை புள்ளைய கடத்த சொன்ன பாவின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே இந்த ஆளு எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே கழுத்து அறுத்து போட்டுருங்க அத்தை. இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட உங்களுக்கு மகளா இருந்து நான் செத்து போயிடுறேன். கேட்டியாடா? கேட்டியாடா? இப்பவே அறுத்துப்படவாடா. நானும் உன்னை பெத்துட்டமேன்னு சொல்லி நீ செய்யறதுக்கெல்லாம் பொறுத்து போனா ஏண்டா நீ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பியா? சொல்றா? இதுக்கப்புறம் உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டுல சத்தமா இருக்க கூடாது. மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எங்க 3 பேரு கையாலதான் உன் சாவு. அத மறந்துடாத நீ. ஆண்டாள் மாசமா இருக்கிறதுக்காக தான் உங்களை மன்னிச்சு ஆதி கேஸ வாபஸ் வாங்கியிருக்கான். இல்லனா அவனுக்கு இருக்க கோபத்துக்கு உங்களை எப்பவோ காணா போனமா ஆக்கியிருப்பான். ஆண்டாளுக்காக உன்னை மன்னிச்சா இங்க வந்து நின்னுட்டு எங்க கிட்ட எகத்தாளம் பண்ணிட்டு இருக்கியா? பொதிச்சிருவோம், பாத்துக்கோ. அப்பத்தா, இவரு நமக்கு வேணாம் அப்பத்தா, கொன்னுடலாம். இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு. இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. கொன்றுவோம் அப்பத்தா. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். கேட்டியாடா? உன்னை பெத்தது, நீ பெத்தது, நீ கட்டிக்கிட்டு வந்தது வேணான்னு சொல்றாங்க. இதுதான் நீ வாழ்ந்த லட்சணமா? மனுஷனை பிறந்தா ஒரு அர்த்தத்தோட வாழணும்டா. அசிங்கமா வாழக்கூடாது. எப்ப நாங்க 3 பேரும் நீ செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சோமோ அப்பவே நீ செத்துட்டடா. செத்த பாம்பை எத்தனை தடவை அடிச்சாலும் ஒண்ணுதான்டா. இங்க பாரா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டாள் கர்ப்பமா இருந்து ஒன்னு அவ காப்பாத்திட்டா. அவ வயித்துல இருக்க வாரிசுக்காக தான் உன்னை சும்மா விடுறோம். இதுக்கப்புறமா இந்த குடும்பத்தையும் சரி ஆதி குடும்பத்தையும் சரி
ஏதாவது தொந்தரவு பண்ண நினைச்ச அப்படியே எதை பத்தியும் நான் யோசிக்கவே மாட்டேன். முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ நல்லவனா இருக்கியோ இல்லையோ, கொஞ்சமாவது மனுஷனா இருடா. டேய்! வந்துட்டீங்களா? என்ன தேடி வந்துட்டீங்களா? சாமி, யாரு வந்தான்னு தெரிஞ்சாதானே முனியா இல்ல கருப்பான்னு தெரியும். டேய், என் எல்லையில வேற எவன்டா வருவா? என் எல்லையில ஒரு உசுறு தவிப்போட வந்து நிக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி சாமி? பாவம், இந்த புள்ளைங்க ரெண்டும் உன்னதானே நம்பி வந்திருக்கு. சாமி, அந்த பையன் அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். குடும்பமே செதஞ்சு போயிருக்கு. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடு சாமி. அவங்க உன்னை நம்பிதான் வந்திருக்காங்க. நாத்து நட்ட இடத்துல நட்டா நல்லா இருக்காது. நல்ல இடமா பார்த்து மாத்தி நட்டாதான் நெல்லு முளைக்கும். பிடிமண்ணை எடுத்து அடி வயித்துல போட போறா. உங்க அம்மா இவ வயித்துல இருக்கா. ஆமா, இவ வயித்துலதான் உங்க அம்மா இருக்கா. உங்க அம்மா உன் கூட தான் இருக்கா. உன் பொண்டாட்டி வயித்துல இருந்து பிறந்து வர போறா. புதுசா பிறந்து வர போறா. அவங்க அம்மா தான் உனக்கு மகளா வந்து பிறக்க போறா. உங்க அம்மா இவ வயித்துல இருக்கா. ஐயோ, ஐயோ, பாரதி, என்னம்மா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.